Hi guys, this is Sapna from Nashayman News. Today we are at an OG bakery in Alsur. In today's state where people are eating all ice cakes and pastries, this bakery sells the OG pastries, the ice cakes and sponge cakes from 1976. Today we are at a bakery where we are going to talk to the owner itself. So come on, let's go talk. Hi sir, உங்க பேரு? ஸ்ரீதர். எப்ப நீங்க பேக்கரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 1976 உங்க கூட யார் சேர்ந்து ரன்? இல்ல அப்ப ஆக்சுவலா அப்பா சித்தப்பா ஸ்டார்ட் பண்ண ரெண்டு பேரு. அவங்க கூட நான் சேர்ந்து நினைக்கிறேன். நீங்க டெய்லி உங்க கிரவுட் இவ்வளவு வருது, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க கிரவுட்? அது மாமா அப்பதான் அப்படிதான் இருக்குங்க. உங்க ப்ராஃபிட் எல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ப்ராஃபிட்ல ஒண்ணு இல்ல, சும்மா அந்த ஸ்டார்டிங் ரொம்ப இதா சீப் அண்ட் பெஸ்டா பண்ணோம், அதே ஃபாலோ பண்ணுறேன் இப்போ. இந்த ஏரியால நல்லா உங்க கடை ஒரு லேண்ட்மார்க்கா இருக்குது. சோ அத பத்தி உங்களுக்கு எப்படி தோணுது? ஆக்சுவலா நம்ம 76 இந்த ஒண்ணுமே இல்ல, எல்லா காலியிட தான் இருந்துச்சுங்க, கிரவுண்ட் மாதிரி. அப்புறம் ஸ்டோர் டெவலப் ஆச்சு உடனே. உங்களோட ஒரிஜினல் டிஷ்ஷஸ் ஏதாவது என்ன இருக்கா? ஆக்சுவலா நாங்க முதல்ல டீ பிஸ்கட் பண்ணிருந்தோம், டீ பிஸ்கட். அது இப்ப செய்யறது இல்ல. அது அப்ப சார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அர்த்தம் ஒரு காலத்துல. டீ பிஸ்கட்னா எல்லாரும் தெரியும், கிளியராகவே தெரியும். ஒரு 90s வரைக்கும் பண்ணணும் நம்ம. அது அப்புறம் நம்ம ரேட்டு இதாக தொட்டு விட்டோம். ஆக்சுவலா 10 பைசா வாங்கிட்டோம் ஒரு பிஸ்கட், 10 பைசா. அந்த நம்ம அந்த ரேட்ல பண்ண முடியலன்னு நிக்க வச்சிட்டோம். அப்புறம் மற்றெல்லாம் இந்த ஆன்லைன் கேக்கு, ஃப்ரெஷ் கிரீம் கேக் வந்து இப்போ வந்துச்சு ஒரு 1998 மேல. ஆக்சுவலா நம்மளுக்கு ரெண்டுமே பிசினஸ் இருக்கு. இன்னும் ஆளுங்க உங்க பழைய கேக்கே தேடி வராங்களா இல்ல புதுசா? இது ரெண்டு வாங்குறான், பழைய சேர்க்கு நம்மகிட்ட. பழைய ஸ்டாப் பண்ணல, அது அப்படியே இருக்கு, அந்த இது அப்படியே செஞ்சிடும். பப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி? ஆக்சுவலா பஃப் தான் ரொம்ப ஃபேமஸ். வெஜ், சிக்கன், பன்னீர், எக். இப்போ முதல்ல மட்டன் போஸ்ட் போட்டிருந்தோம், மட்டன் போஸ்ட் கட்டுப்படி நிக்க வச்சிட்டோம். மட்டன் பஃப் ரொம்ப ஃபேமஸ் என்கிட்ட. மட்டன் பஃப் அப்போ அந்த காலத்துல ஒரு 10 இயர்ஸ் நிக்க வச்சிட்டோம். ரொம்ப காஸ்ட்லி, நம்ம அந்த ரேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிக்க வச்சிட்டாங்க. உங்களோட பப்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல இருக்குது, உங்களால எப்படி அதை கட்டுப்பட முடியும்? இல்ல ஆக்சுவலா அது அப்படியே ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு. அது நம்ம அதை வந்து மாத்த முடியல. மற்ற இடத்துல வந்து கேக் வந்து 800 ரூபாய் தான், நாங்க 500 ரூபாய் தான் வைக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த ட்ரேட்மார்க் சீப் அண்ட் பெஸ்ட் அந்த ட்ரேட்மார்க் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஒன்னும் ஒரு இது ஆக்சுவலா சேரிட்டி மாதிரி தான் பண்ணிக்குது. Okay guys, so we just spoke to the owner and he has been selling cakes and puffs since 1976 at a very affordable rate. உங்களோட close and opening times that government holidays இருக்கா? இல்ல நாங்க கவர்மெண்ட் எதுவுமே முடியல, நம்ம ஹாலிடே கிடையாது. டைமிங் என்ன? 7 to 11. So the shop has been open since 7 to 11 at night. You guys can come anytime and taste this puffs. It is right here, which is a landmark at Alsur. Please do come and try his sweets and everything. Thank you guys. ನಿಮ್ಮ ಹೆಸರು? ಮಂಜುನಾಥ್. ನೀವು ಎவ்வளவு வருஷமா இந்த பேக்கரிக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கேன். from past 15 years வந்துட்டு இருக்கேன். How is the quality of this bakery? Qualities are good. It's a really nice. From childhood I'm eating here. It's really nice. எங்க friends எல்லாம் நாங்க இங்க ரெகுலரா வந்து வாங்கி சாப்பிடுறோம். How is the quality of the food and all, and the budget? This is a very budget friendly. So you have all the items, dishes starting in a very lower prices only.